நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. ஆமாங்க, பச்சடி ரெசிபி. கேரளா சத்யா ஸ்பெஷல் பச்சடி ரெசிபிங்க. பைனாப்பிள் பச்சடி ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள நல்லாவே தோல் சீவி கிளீன் பண்ணிட்டு, இந்த மாரி கட்டம் கட்டமா கட் பண்ணி எடுத்து, கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து, உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டு, அது கூட இந்த பைனாப்பிள் பீசஸ நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க. இது நல்லா வதங்குனோனே, இதுக்கு தனியா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். என்ன போட்டு அரைக்க போறோம்னா, 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ, 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லாவே மையா அரைச்சு, அப்படியே இந்த மசாலாவ வெந்த இந்த பைனாப்பிள் பீசஸோட சேர்த்து போட்டு நல்லா ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இல்லன்னா வெல்லம் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பைனாப்பிள் பச்சடி, மதுரை பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஓணம் ஸ்பெஷல் சத்யா ரெசிபீஸ்ல இந்த பைனாப்பிள் பச்சடி ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குங்க. இதே போலவே நம்ம சேனல்ல இன்னும் அவியல் ரெசிபி நிறைய ரெசிபீஸும் போட்டிருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு பீட்ரூட் பச்சடி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கங்க. அதில் ஒரு சின்னதா பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சமா கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. கொஞ்சமா ஜீரகம் போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கங்க. ஏற்கனவே துருவின பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அந்த பீட்ரூட்டை இப்போ நம்ம தாளிச்ச இந்த தாளிப்போட சேர்த்து, அது கூடவே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான தயிரையும் சேர்த்து, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணினா சூப்பரான ரொம்பவே சிம்பிளான பீட்ரூட் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுங்க. இது நம்முடைய 2வது பச்சடி. இப்போ 3வது பச்சடி ஆஸ் யூசுவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நறுக்குன வெள்ளரிக்காய் பீசஸோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரையும் சேர்த்து, உப்பு சேர்த்து கலந்து விட்டா சூப்பரான வெள்ளரிக்காய் பச்சடி ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதான். சிம்பிளான, சூப்பரான, ரொம்பவே டேஸ்டியான இந்த 3 பச்சடி ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க.